Hi friends, welcome to Anu Samilarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபி. நம்ம பார்க்க போற ரெசிபி ஆந்திரா ஸ்பெஷல் பாலக்கூரா உள்ளிக்காரம். இது ஆந்திரா பக்கம் ரொம்பவே ஃபேமஸ்ங்க. சுட சுட சாதத்தில் பாலக்கூரா உள்ளிக்காரம் போட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இது செய்யறது ரொம்பவே ஈஸி. பாலக்கு நம்ம எப்பயுமே கூட்டு இல்லை சப்பாத்தி மாதிரி தான் பண்ணுவோம். இது கொஞ்சம் வித்தியாசமான ரெசிபி. இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணி நம்ம செய்ய போகிறோம். முதல்ல இதை எப்படி சாப்பிடணுங்கிறத நான் சொல்லிட்டேன். கண்டிப்பாக சூடான சாதத்தில் பாலக்கூரா உள்ளிக்காரம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா இதுக்கு தொட்டுக்க எதுவுமே தேவையில்லைங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு பாலக் தொக்குன்னு சொல்லலாம் நம்ம. இப்போ பாலக்கூரா உள்ளிக்காரம் பண்ணுறதுக்கு நான் 3 வெங்காயத்தை ரஃபாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை ஒரு மிக்சரில் சேர்த்துட்டு நம்ம அதோட ஒரு 2 இன்க்ரீடியன்ஸ் சேர்க்க போகிறோம். நறுக்கி வச்ச வெங்காயத்தோட நான் 8 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். தோல் நீக்காம தான் சேர்த்துருக்கேன். இது அத்தன்டிக்காக இப்படி தான் செய்வாங்க. அதோட 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். கலரை பார்த்தோன்னா ரொம்ப காரமாக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க, காரமே இருக்காது. கலர் கொடுக்கறதுக்காக தான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி விடாமல் குறைன்னு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாலக்கூரா உள்ளிக்காரமுக்கு நான் பாலக் 2 கட்டு மீடியம் சைஸ் கட்டை முதல்ல அந்த தண்டெல்லாம் க்ளீனாக ஆஞ்சி எடுத்து வச்சிட்டேன். நம்மளுக்கு தண்டெல்லாம் வேகாது, அதனால தான் ஆஞ்சி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா தண்ணியை விட்டு மண் போக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. பாலக்கை நம்ம பொடி பொடியாக நறுக்க வேண்டியதான். நான் காமிச்சா மாதிரி பாலக்கை பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம க்ளீன் பண்ணி வச்ச பாலக்கை பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சாச்சு. இப்போ பாலக்கூரா உள்ளிக்காரம் பண்ண போகலாமா? ஒரு வானிலையை சுடுபடுத்திட்டு அதில் நான் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஏன்னா இது எண்ணெயில் நல்லா சுண்ட வதக்கினாதான் அந்த பாலக் தொக்கு நல்லா டேஸ்ட்டாக வரும். எண்ணெய் சுட்டக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ வாசனைக்கு 2 வரமிளகா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் செவக்க வறுக்கலாம். இது போடும்போதே நம்ம 4 இடித்த பூண்டை, ஜஸ்ட் தட்டின பூண்டை சேர்த்துருக்கேன். மணமாக இருக்கும். அதோட ஃப்ரெஷ்ஷான கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா இதை செவக்க வறுத்துக்கலாம். இந்த பாலக்கூரா உள்ளிக்காரத்துக்கு நான் எனக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் ஜாஸ்தி தேவைப்பட்டால் நீங்கள் அது மாதிரி சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ எல்லாம் செவக்க வறுப்பட்டாச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காய விழுதை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துக்கப்புறம் நான் 1 டீஸ்பூன் உப்பும் 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம போட்டிருக்கிற வெங்காய விழுது நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுலேருந்து நம்ம விட்டுருந்த எண்ணெய் பார்த்தீங்களா பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ நமக்கு ரா ஸ்மெல்லும் போயாச்சு, நம்ம போட்ட எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துடுது. இந்த நேரத்தில் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பாலக்கீரை, அதை சேர்த்துடலாம். பாலக்கீரை சேர்க்கும் போது ரொம்ப தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு இது குக்காகவும் நேராகவும் தண்ணி வடியவும் டைம் எடுக்கும். ஸோ பாலக் போடும்போது நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதில் சேர்த்துக்கலாம். பாலக் சேர்த்துக்கப்புறம் நல்லா 10 நிமிஷத்துக்கு இந்த கீரை வேகணும். நம்ம மூடி வச்சு நல்லா குக் பண்ணலாம். இப்போ நம்ம போட்ட கீரையெல்லாம் நல்லா குக்காக இருக்கு பாருங்க. நல்லா திக்கான பதமாகவும் வந்துடுது. நம்ம விட்ட எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துடுது. இப்போ நம்மளுக்கு யம்மி டேஸ்டி ஹெல்தியான பாலக்கூரா உள்ளிக்காரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வத்திருச்சு பார்த்தீங்களா, இதுதான் அதோட கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம யம்மி அண்ட் டெலிஷியஸான பாலக்கூரா உள்ளிக்காரம் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆச்சுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம யூஸ்வலாக பண்ணுற தொக்கோட டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்கும் தெரியும் பாலக்கில் நிறைய சத்து இருக்குன்னு. ஸோ பாலக்கை எப்பயும் போல் கூட்டு பொரியல் சப்பாத்தின்னு பண்ணாமல் இந்த மாதிரியும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாலக்கூரா உள்ளிக்காரம் சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி தோசை அதுக்கப்புறம் சப்பாத்தி எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான சைட் டிஷ். ஸோ எல்லாருக்கும் இந்த பாலக்கூரா உள்ளிக்காரம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஆந்திரா ஸ்பெஷல் ரெசிபிஸ் என்னோட பிளேலிஸ்ட்டில் நிறைய இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா எல்லாரும் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களெல்லாம் மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.